ஆப்பிரிக்காக்காரங்க நம்மளோட இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு ரக்ஷாபந்தனுக்கு ராக்கி கட்டுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல உள்ள மேடம் தான் அவங்க. ஹஸ்பண்ட்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ராக்கி கட்டிட்டு அதுக்கப்புறமா எனக்கும் வந்து ராக்கி கட்டினாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ராக்கி கட்டுறோம் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அன்னிக்கும் வந்து ராக்கி வந்து கட்டணும். ஒரு விளக்கு வச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பொட்டு வச்சு ஸ்வீட் கொடுத்து நமக்கு வந்து ராக்கி வந்து கட்டுவாங்க. அதுக்கப்புறமா தம்பி டியூஷன் படிக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு அந்த பொண்ணு வந்து ராக்கி கட்டினாங்க. அவங்களுக்கும் ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குங்குமத்துல அரிசி கலந்துதான் வந்து பொட்டு வந்து வச்சு விடுவாங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா வெளில வந்துட்டோம். ரக்ஷாபந்தனுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நார்த் இந்தியா சைடு வந்து சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்க வந்து என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டசானா பாப்பா என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணு. இவங்களும் நம்மளோட தம்பிங்களுக்கு வந்து ராக்கி கட்டினாங்க. எல்லாருக்குமே சூப்பரா வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தோம். இது வந்து லாங் வீடியோவா யூடியூப் சேனல்ல இருக்கு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.